கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களை, உங்கள் மத்தியிலே சுவிசேஷம் என்னும் நற்செய்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளையத்தின் அருகிலே இருக்கின்ற சேத்தூர் என்ற ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த சபையினுடைய ஊழியர் ஐயா எனக்கு மிகவும் பரிச்சயப்பட்டவர். அவர் ஐயா, நீங்கள் சபைக்கு வாங்க, வந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டு போங்கன்னு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூப்பிடுவார். அடிக்கடி நான் போக மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க விரும்பி கூப்பிட்டா ஒரு 8 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா போவேன். அப்படி அவங்க இந்த கடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டுருக்கும்போது மறுநாள் அன்றைக்கி சாயங்காலம் ஐயா ஒரு வீட்டு கூட்டம், அங்கே நீங்கள் வாங்க, ஒரு 1/4 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுங்க. ஏன்னுச்சுன்னா வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிடுதாங்க, வந்து வீட்டில் கூட்டம் நடத்துக்கணும் கூப்பிடுதாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. அது ஒரு ஆலோசனை கொடுங்கய்யா நீ முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு. நான் அங்கே போகும்போது பைபிள் எடுத்து அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும் தேவனுடைய சமூகத்தை கடந்து செல்லும்போது அவங்களோடு தான் நான் இருக்கேன். அந்த படகுல நான் இருக்கேன். ஆனால் நான் இருக்கேங்கிறது தெரியாமல் விசுவாசிக்காமல் வழிவிலை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன விட்டு விலகவும் இல்லை. அதனால்தான் வீட்டில் கூட்டம் நடத்துங்கன்னு கூப்பிடுதாங்க. நான் இல்லைன்னா அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளனா இப்படி கூட்டம் நடத்துக்கணும் கூப்பிடுவாங்க. ஆனால் உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட அவருக்கு வெளிப்படுத்தும் போது வார்த்தை, இந்த வார்த்தையை அவங்ககிட்ட கொஞ்சம் தெரிஞ்சு பேசுப்பா அன்னு வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 57வது அதிகாரத்தில் 17வது வசனம், கடைசி வசனம், தங்கள் மனம் போன போய்க்கிறதை மாறுபாடாய் நடந்தார்களே, நான் அந்த படகுல அவங்களோட தான் இருக்கேங்கிறது தெரியாமல் இப்போ வீட்டில் கூட்டம் நடத்துங்க, ஓத்துடும் வந்துட்டு பாடுவன்ட்டு என்ன என் ஊழியக்காரனை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒத்திரம் பாடுகள் ஏன் வந்து அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலேயே போனார்கள். இதைத்தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம். அவங்கள்ட்ட இந்த வார்த்தை பேச்சு கீழே நீங்கள் மனம் திரும்பி மீண்டும் தேவனுக்கு முன்பாக முழுமையாக ஒப்பு கொடுத்தால் உங்களோடு அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை விசுவாசி ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வழிகளை நான் பார்த்து மனம் திரும்பி அவர்கள் எனக்கு நேராக தங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை நடத்தி ஒரு மனம் போன போக்கில் போனவங்க திரும்ப மனம் திரும்பி இப்போ வீட்டுக்கு கூட்டம் நடத்தணும்ட்டு கூட்டத்தை ஆயப்படுத்தாங்க. இனிமேலாவது நீங்கள் உங்கள் வழிகளை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்து
அவருடைய பலிபீடத்தினராக நீங்கள் கடந்து சென்றால் உங்கள் குணங்களை அவர் பார்த்து, உங்கள் நல்வழிகளை பார்த்து, தேவனை ஏற்றுக்கொண்ட வழிகளை அவர் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். அவர்களை நடத்தி, அவர்களை குணமாக்கி, அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமேன். இப்போ துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வேகம் படுகிறதுனால தானே வீட்டு கூட்டம் நடத்துங்கன்னு கூட்டத்தை நடத்த ஒப்பு கொடுத்துறீங்க. இப்போமாவது இனிமேலாவது நீங்கள் தேவனுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தால், பலிபீடத்துக்கு மருத்துவ நாளிலே கடந்து சென்றால், பலிபீடத்திலே இருந்து தேவ வருகின்ற தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகளை சாய்த்தால், அவர்கள் வழிகளை அப்பொழுது உங்கள் வழிகளை தேவன் அறிந்து உங்கள் வழிகளை அவருக்கு நேராக கடந்து செல்கின்ற அவர் அறிந்து உங்களை குணமாக்குவார். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். என்ன நண்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் மனம் போன போக்கிறதே போனால், வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே, துக்கப்படுகிறவர்களே, வேதனைப்படுகிறவர்களே, வியாகுலம் அடைந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எனக்கு நேராக திரும்புங்கள், என் வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள். அப்பொழுது உங்கள் நல்வழிகளை பார்த்து, உங்கள் நல்கிரியைகளை பார்த்து உங்களை நான் குணமாக்குவேன், உங்களை நடத்துவேன். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அனைவரும் துக்கம், துயரம், கண்ணீர், கவலையை நீக்கி ஆறுதல் படுத்துவேன் என்று உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிரித்திக்கிறேன். நல்ல வழிகளிலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டால், தங்கள் மனம் போன போக்கிறதே அதை விட்டு மனம் திரும்பி நல்வழிகளுக்கு தங்களை திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், அவர்களை குணமாக்கி அவர்களை நடத்தி அவர் அக்கிரமங்கள் பொல்லாப்புகளை மன்னித்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக கடந்து வந்தபடியினால் உங்களுக்கு நீங்கள் சமாதானம் சமாதானம் என்று கூறும் நல் வார்த்தைகளை உங்கள் வாயிலேயே சென்றுட்டிருப்பேன். எவ்வளோ பெரிய காரியம்! ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு நற்செய்தி. உங்கள் வழிகள் எனக்கு பிரியமில்லாத வழிகளாக இருந்தால், உங்கள் மனம் போன போக்கிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தால், இது ஒரு நற்செய்தி. உங்கள் வாசற்படியிலே நீங்கள் தேடினபடி அந்த வார்த்தையை வாசற்படியிலே வந்து நிற்கிறது. வீட்டிலேயே ஜெப கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தபடியினால், அதான் உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணப்படுத்தி உங்களை நடத்தி உங்களுக்குள்ளாக குடும்பத்திற்குள்ளாக அனைவருடைய துக்கத்தையும் மாற்றி சமான பாத்திரங்களாக மாற்றுவேன் என்ற உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் தூரமாய் உங்கள் மனம் போன போக்கிறதே போனதனால் தூரமாய் போய்விட்டீர்கள். இப்போ மனம் திரும்பி நீங்கள் சமீபமாய் வந்துவிட்டால், சமாதானம் சமாதானம்
என் தேவனுடைய சம்பவத்தில் நான் கடந்து விட்டேன். அவர் பலிபிடத்திலே நான் கடந்து விட்டேன். அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள பலிபிடத்து கடந்து விட்டேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தால், நீங்களாகவே என் தேவனே என்னை சமாதான பாத்திரமாக மாற்றிவிட்டார் என்று சமாதானம் சமாதானம் என்று கூறும் வார்த்தைகளை உங்கள் வாயிலே சிரித்திப்பேன் அல்ல, சிரித்திக்கிறேன். நீங்கள் மனதிரும்பி அந்த பழைய வழிகளை விட்டு அவருக்குள்ளாக செம்மையான சீரான வழிகளை ஒப்பு கொடுத்தால், சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிரித்திக்கிறேன் கட்டளையை கொடுத்தார், வாக்குத்தத்தமே கொடுத்தார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சொந்தங்களே, அந்த வீட்டிலே 4 வாலிப சகோதரர்கள் அந்த வீட்டம்மா இருந்தாங்க. அந்த வீட்டை ஐயா காரியத்தை நான் விசாரிக்கலை. அவங்கள்ட்ட இந்த காரியத்தை இந்த செய்தியை அவங்க மத்தியில் ஒப்பு கொடுத்துட்டு, அந்த சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க கையை பிடிச்சி, எப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தையை கவனிச்சு பாருங்க, நீங்கள் மன திரும்பி பழைய வழிகளை எல்லாம் வெற்றி எடுத்து அவருக்கு முன்னாலும் போனால் அவர் உங்களை குணமாக்கி நல்வழிகளை நடத்தி உங்கள் வாயினாலே நாங்கள் தேவனிடத்திலே கடந்து சென்றபடியினால் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம், மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று உங்கள் வாயினாலே அந்த வார்த்தைகளை தேவன் உங்கள் வாயிலே திரிப்பார். நீங்கள் தேவனுக்கு நேராக ஏற்றுக்கொள்ளுங்கள், பலிபிடத்துக்கு போங்கள் என்று அவர்களிடத்திலே கையை பிடிச்சி, உன் காலை பிடிச்சா கெஞ்சி தொப்பா பலிபிடத்துக்கு போங்க. நீங்கள் அதுக்கு இப்போது ஒரு உணர்வு அடைஞ்சிட்டீங்க, அதான் வீட்டு கூட்டம் நடத்துகிறோம்னு கூப்பிட்டுருக்கீங்க. நான் எங்கேயோ இருந்து இங்கே வந்திருக்கேன். அண்ட் அவங்ககிட்ட சரியா நாங்கள் இனிமே ஒழுங்காக ஆலயத்துக்கு போவோம் அண்ணா அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேத்தூரில் குடும்ப ஆராதனை ஜெபம். அதில் ஒரு ஊழியர் சகோதரன் மிகவும் ஒரு வாஞ்சை உள்ளவர், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு வைராக்கியமான ஒரு அன்பு சகோதரன். அவர் என்னுடைய முகத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே அதிலே ஒரு 5-6 நிமிடம் அந்த வீடியோவை எடுத்து உங்கள் மத்தியிலே போட்டேன். அதை ஒரு 4 பேர் பார்த்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களுடைய விருப்பம். நான் இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கேன். இதை ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம், அடிமையுடைய கடமை. இதை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வெகு தூரமாக மனம் போக்கின்ற போயிலே போய்கொண்டு இருந்தால், அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் வழிகளை சுவைப்படுத்தி கோணலானவர்களை நேராக்கி கடமுடனான இருந்திய நங்களை விட்டு விலக்கி தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மளை நடத்துவார், குணமாக்குவார், நமக்குள்ளாம அக்கிரங்களை நாம் மாற்றி ஆறுதலும் படுத்துவார். சமாதானத்தின் வார்த்தைகளை நம் வாயிலே சிரித்திப்பார். ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை நடத்துவார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த படகிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமை காண்போம். ஆமேன், ஆமேன்.